ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம வந்து அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் அண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ப்ராப்ளம் பார்க்கலாம். இதை நம்ம ப்ராப்ளம்ல என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கான்செப்ட் போகலாம். ஸோ கார்பன் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனோட ரியாக்ட் பண்ணுது. ஸோ ரியாக்ட் பண்ணிட்டு நமக்கு மீத்தேனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இங்கே டெல்டா ஹெச்சோட டேட்டா கொடுத்துருக்காங்க. -74.8 கிலோஜூல் per mole அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Which of the following diagram gives an accurate representation of the above reaction? ஸோ ஒரு 4 டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 டயக்ராம்ல எது வந்து கரெக்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை டெபிக்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா ஹெச் நம்ம பார்த்துருப்போம். டெல்டா ஹெச் வந்துட்டு நெகட்டிவாக இருக்கு அப்படின்னா அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்டா ஹெச் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். என்ன எண்டோதெர்மிக் தான் என்ன அப்படின்னா, எக்ஸோதெர்மிக் அப்படின்னா ஹீட்டை வந்து வெளியிடுறது. அதாவது இந்த ரியாக்ஷன் வந்துட்டு ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுச்சு அப்படின்னா ப்ராடக்ட் வந்து லோவர் எனர்ஜியை வந்து அட்டைன் பண்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா, டெல்டா ஹெச் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அது எண்டோதெர்மிக், அதாவது ஹீட்டை வெளியில இருந்து எடுத்துட்டு அது வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். சரிங்களா, இப்போ வந்து நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு -74.8 கிலோஜூல் per mole அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ்ல கொடுத்தா என்ன, அதாவது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். சரிங்களா, இப்போ வந்துட்டு ப்ரொஃபைல் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா ப்ரொஃபைல் டயக்ராம். சரிங்களா, ஸோ இதெல்லாம் வந்து என்ன ப்ரொஃபைல் டயக்ராம். ஸோ உங்களுக்கு இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு தியரி கான்செப்ட் தேவை. ஸோ அந்த தியரி கான்செப்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த கொஷின் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த கொஷின் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்க. உங்களுக்கு 2 வருஷம் தொடர்ந்து கேட்டிருக்காங்க இந்த கொஷினை. சரிங்களா, ஓகே. என்ன நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரியாக்ஷன் ப்ரொஃபைல் டயக்ராம். ஸோ ரியாக்ஷன் ப்ரொஃபைல் டயக்ராம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, கெமிக்கல் ரியாக்ஷன் ரியாக்டன்ட் ப்ராடக்டோட எனர்ஜி சொல்றதுக்கு இந்த ரியாக்ஷன் ப்ரொஃபைல் டயக்ராம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா, ஸோ ஒரு 10 டிகிரி வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் நீங்க வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும், ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ரேட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ ரேட் வந்து அதாவது ரியாக்ஷன் ஸ்பீடா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா, ஸோ இது வந்து இப்போ அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஈக்குவேஷன். ஸோ இதை கொஞ்சம் நம்ம ஒரு ஹிண்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அந்த ப்ரொஃபைல் டயக்ராமுக்கு போகிறேன். ஸோ அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன்றது இதுதான். ஸோ இதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம பின்னாடி சால்வ் பண்ணுவோம். ஸோ K is equal to A into E power minus EA by RT. சரிங்களா, ஏ அப்படிங்கிறது அர்ஹீனியஸ் ஃபேக்டர் இல்லை ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் இல்லை ப்ரீ எக்ஸ்போனென்ஷியல் ஃபேக்டர். இது எல்லாமே வந்துட்டு ஏக்கான மீனிங். சரிங்களா, இஏ அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நார்மலாக வந்து ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்டாக வந்து டைரெக்டாக அப்படியே கன்வெர்ட் ஆகாது. ஏன்னா ரியாக்டன்ட் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரீச் ஆகணும். ஸோ அந்த எனர்ஜி ரீச் ஆன பிறகு தான் அது என்ன ஆகும்னா ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆக முடியும். சரிங்களா, ஸோ அந்த எனர்ஜியை தான் என்னன்னு சொல்றோம், ரியாக்டன்ட்டுக்கு கிடைக்கிற அந்த எனர்ஜியை தான் என்னன்னு சொல்றோம்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா, ஸோ அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் பர் மோல். சரிங்களா, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன், ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தான் ஆக்டிவேஷன் எனர்ஜிலனா எனர்ஜி ரீச் ஆயிட்ட பிறகு நமக்கு ஃபார்ம் ஆகுறதா இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். சரிங்களா, இங்கே வந்து H2I2 gives 2HA, அதாவது ஹைட்ரஜன் அயோடைட் என்ன கொடுக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் அயோடைடை கொடுக்குது. ஸோ ஹைட்ரஜன் அயோடின் இதுதான் வந்து இதோட ரெப்ரசன்டேஷன். ரெண்டுமே பாருங்க ஒரு 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 டைரக்ஷன்ல ஓரியன்ட் ஆயிருக்கு. இந்த டைரக்ஷன்ல எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ இந்த டைரக்ஷன்ல ஓரியன்ட் ஆயிருக்கு. ஸோ இது ஃபார்ம் ஆகுறது பாருங்களேன், இதுக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் இருக்க அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகணும். ஹெச்சுக்கும் ஐக்கும் நடுவில் இருக்க அந்த பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகணும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிற அந்த இது பேரு தான் என்னன்னா ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்க அப்படின்னா கம்மி, ரொம்ப கம்மி இந்த லைஃப் ஸ்பேன். அதாவது ஷார்ட்டர் பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து எக்ஸிஸ்டே ஆகும் இந்த பார்ட், இந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுதான் டீகம்போஸ் ஆகிட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராடக்டாக கிடைக்கும் ஹைட்ரஜன் அயோடைடு. சரிங்களா, ஸோ அடுத்து இந்த எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராமுக்கு வருவோம்.
ஸோ இந்த வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஏன்னா அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா அந்த மொமெண்ட்ல அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி. சரிங்களா? சேவ்டு எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அது இந்த மாலிக்யூல் இருக்கு இல்லையா, ரியாக்டன்ட் இருக்கு இல்லையா, சேவ் பண்ணியிருக்க எனர்ஜி தான் இங்க வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. சரிங்களா? ஸோ இது என்ன ஆகணும் அப்படின்னா ஆக்டிவேட் ஆயிட்டு இந்த இந்த பிளேஸ்க்கு போகணும். பாருங்க எனர்ஜி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ராடக்டா வந்து கன்வெர்ட் ஆகும். இது ரியாக்டன் சைடு, இது ப்ராடக்ட் சைடு. சரிங்களா? ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்களேன். இந்த டிஃபரன்ஸ் அதாவது ரியாக்டன்ட்டோட நீங்க வந்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணீங்க அப்படின்னா இங்க ஒரு கோடு வரையலாமா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு கோடு வரையலாம் பாருங்க. இந்த டிஃபரன்ஸை தான் வந்து நம்ம டெல் ஹெச்சா சொல்றோம். அது வந்து இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க எனர்ஜி வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ எனர்ஜி வந்து ஒரு இதுதான் வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது கீழே போற நம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? மைனஸ்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அப்ப என்ன ஆகுது? எனர்ஜி வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ டெல்டா ஹெச் வந்து நெகட்டிவ். ஸோ டெல்டா ஹெச் பாசிட்டிவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும். சரிங்களா? இது ரியாக்டன்ட், இது வந்து ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ அப்ப என்ன ஆகுது? இங்க வந்துட்டு இங்க இருந்து எனர்ஜி வந்து இங்க ரீச் ஆயிட்டு இங்கதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இது வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதுக்கும் நடுவுல இருக்க அந்த எனர்ஜி இது இருக்கு பாருங்களேன், இந்த டிஃபரன்ஸ், எனர்ஜி டிஃபரன்ஸ். ஸோ இங்க வந்து டெல் ஹெச் எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கும். நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், டெல் ஹெச் நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா எக்ஸோதெர்மிக். அதாவது எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து டெல் ஹெச் வந்து பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா எண்டோதெர்மிக். சரிங்களா? ஓகே. ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட்டா? ஸோ இப்ப இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண பார்ப்போம். ஸோ எப்படி வந்து அந்த கான்செப்ட் இந்த ப்ராப்ளம்க்கு அப்ளை பண்றது? இங்க பாருங்களேன், ஏல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரியாக்டன்ட்டுக்கு மேல கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட் கீழே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டெல்டா ஹெச் நெகட்டிவா இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ராடக்ட் குறையணும் ரியாக்டன்ட்டோட கம்பேர் பண்ணும்போது. அந்த மாதிரி எங்க இருக்கு நீங்க பாருங்க. டியை விட்டுலாமா? ஏன்னா ப்ராடக்ட் வந்து ஏறி இருக்கு பாருங்க. டியை விட்டுலாமா? இங்கேயும் பாருங்க ரியாக்டன்ட் ப்ராடக்ட் வந்து ஏறி இருக்கு. ஸோ அப்ப ஏ இல்லைன்னா சி, இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான். இப்ப ஏவா சியா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? நான் உங்களுக்கு டெல் ஹெச் எதோட டிஃபரன்ஸ்னு சொல்லியிருக்கேன்? ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுற அந்த டிஃபரன்ஸை தான் டெல் ஹெச்னு சொல்லியிருக்கேன். பட் இங்க பாருங்களேன், இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ரியாக்டன்ட்டுக்கும் ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸுமே இருக்க டிஃபரன்ஸ் தான் டெல் ஹெச்னு சொல்லியிருக்காங்க. அது முழுக்க முழுக்க தவறு. சரிங்களா? இது வந்து டெல் ஹெச் கிடையாது. எது ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் இல்ல அந்த எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் வந்து டெல் ஹெச். ஸோ அப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? இது 2025 அண்ட் 24ல கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடா இதை கேட்கறதுனால இதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகம். சரிங்களா? எனர்ஜி ப்ரொஃபைல் டயக்ராம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது பொட்டென்ஷியல் எனர்ஜி. இது வந்து ரியாக்ஷன் ப்ராக்ரஸ், ரியாக்ஷன் டைம் ஆக எப்படி வந்து ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகுது அப்படிங்கிறது தான். ஸோ ரியாக்டன் டு ப்ராடக்ட் கன்வர்ஷன் சொல்றது. சரிங்களா? இங்க ஆர்ன்னு கொடுத்துருக்கிறது ரியாக்டன்ட், இங்க பீன்னு கொடுத்துருக்கிறது ப்ராடக்ட். சரிங்களா? எல்லாமே ஆக்டிவேஷன் எனர்ஜி ரீச் ஆயிட்டு பிறகுதான் ப்ராடக்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ டெல்டா ஹெச் பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா அது வந்து எண்டோதெர்மிக், டெல்டா ஹெச் நெகட்டிவா இருக்கு அப்படின்னா அது வந்து எக்ஸோதெர்மிக். சரிங்களா? ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் இந்த கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which of the following plot represents the variation of ln k versus 1/t in accordance with Arrhenius equation? சரிங்களா? இது வந்து ln k, அதாவது லான் கே அப்படிங்கிறது தான் அது. ஸோ 2024ல கேட்ட கொஷின். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் நம்ம வந்து லாஸ்ட் இதில் பார்த்தோம், பேஜில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை யூட்டிலைஸ் பண்ணி அப்படி தான் நம்ம வந்து இதுக்கு இந்த கொஷினை சால்வ் பண்ண முடியும். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா ஒரு டெரிவேஷன், ரொம்ப பெரிய டெரிவேஷன்லாம் கிடையாது, ரொம்ப டிஃபிகல்ட்டியும் கிடையாது. ஸோ அர்ஹீனியஸ் ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. கே இஸ் ஈக்குவல் டு ஏஇ பவர் இ மைனஸ் இஏ பை ஆர்டி. கரெக்டுங்களா? ஸோ ரெண்டு சைடுமே லான் எடுங்க. ஸோ ரெண்டு சைடும் லான் எடுத்தீங்க அப்படின்னா லான் கேன்னு வருமா? இங்கே வந்துட்டு லான் ஏ, அதாவது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ இன்டூ இ இருக்கு. அப்போ என்ன செப்பரேட் பண்ணலாமா நம்ம? லான் ஏ மைனஸ் இதுக்கு ஈக்கு வந்து லான் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இது வந்து ஆப்போசிட்டா இருக்கும், ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ பவர்ல இருக்கிறது மட்டும்தான் வரும், மைனஸ் இஏ பை ஆர்டி. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணுங்க, அப்படியே ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன்ல மேட்ச் பண்ணுங்க. ஸோ லான் கே அப்படிங்கிறது என்ன வந்துடும்? ஒய். சரிங்களா? லான் ஏ அப்படிங்கிறது இன்டர்செப்ட். ஸோ இதுதான் வந்து இன்டர்செப்ட். சரிங்களா? மைனஸ் எம்எக்ஸ்.
ஸோ இந்த எம் இருக்க இடத்துல தான் நம்ம என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் இஏ பை ஆர் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ ஸ்லோப்போட சைன் வந்து நெகட்டிவா இருக்கு. அப்போ என்ன ஆகணும், குறையணும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ 2 டெம்பரேச்சர் எடுத்துப்போம். ஸோ இப்போ 2 டெம்பரேச்சர்னா இதே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 2 டெம்பரேச்சர் இந்த கான்செப்டை ஒன்றா முடிச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் போய் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ லான் ஏ வந்து இங்கே வந்து இன்டர்செப்ட், லான் கே வெர்சஸ் லான் டி தான் பிளாட் பண்ணுறோம். சரிங்களா? அந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல நான் பிரிக்கிறேன். அதாவது 1/t செப்பரேட்டாக எடுத்து பிரிக்கிறேன். இதுக்கு பிளாட் பண்ணிக்கிறேன். மைனஸ் இஏ பை ஆர் தான் இதோட ஸ்லோப்பு. ஸோ டெம்பரேச்சர் டீன்னு இருக்கும்போது ரேட் கான்ஸ்டன்ட், அதுக்கு ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு இங்கே முன்னாடியே கொடுத்துட்டேன். ஸோ டெம்பரேச்சர் நீங்கள் 10 டிகிரி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ரேட் கான்ஸ்டன்ட் என்ன ஆகுது, அது டபுள் ஆகுது. சரிங்களா? அப்போ ரேட்டும் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரேட் கான்ஸ்டன்ட், ஸோ டெம்பரேச்சர் வந்து T1 இருக்கும்போது அது ரேட் கான்ஸ்டன்ட் என்ன ஆகும், K1 இருக்கும். சரிங்களா? ஸோ லான் கே மைனஸ் இஏ பை ஆர் T1, டெம்பரேச்சர் T1 நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதாவது எங்கெல்லாம் கே இருக்கோ அங்கே K1 போடுங்க அட் டெம்பரேச்சர் T1ல. அதே மாதிரி K2 டெம்பரேச்சர் T2ல வந்து K2ன்னு இருக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா, செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ln K2 minus ln K1 is equal to ln K minus EA by RT2. ஏன்னா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் போடுறோம். சரிங்களா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் போடுறோம். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கேன். மைனஸ் இந்த பார்ட்டை அடுத்து எழுதிக்கிறீங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, ln K minus EA by RT2 அதை அப்படியே எழுதிப்பீங்க. இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. அப்போ மைனஸ் ln Kன்னு வரும். சரிங்களா? மைனஸ் இன்டூ மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு ஆகும், EA by RT1. அடுத்து இங்கே வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து லாகரிதம்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி எழுதுறது அலவுடு. ஸோ ln K2 by K1 இங்கே மைனஸ்ல இருக்கனால டிவிஷன்ல போட்டுக்கணும் நம்ம. இஸ் ஈக்குவல் டு EA by R வெளில எடுத்துடலாமா, பாசிட்டிவ் குவான்டிட்டியை வெளில எடுத்துடலாமா. வெளில எடுத்துட்டீங்கன்னா உள்ள வந்துட்டு இங்கே பாருங்க, பாசிட்டிவை ஃபர்ஸ்ட் போட்டுருங்க 1/T1 மைனஸ் இந்த நெகட்டிவை அடுத்து போட்டுருங்க 1/T2. ஏன்னா EA by R தான் வெளில எடுத்திருக்கோம் இல்லையா. அடுத்து பாருங்க, இந்த டெரிவேஷன் எங்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ln K2 by K1 is equal to EA by R 1/T1 minus 1/T2. அதே தான் நான் திரும்ப இங்க எழுதியிருக்கேன். ஸோ என்ன பண்ணுங்கன்னா, நம்ம வந்து லானை வந்து என்ன பண்ணலாம், லாகா மாற்றலாம். அப்போ என்ன பண்ணணும், 2.303ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இந்த இடத்துல. ஸோ மல்டிப்ளை பண்ணதை நீங்கள் என்ன பண்ணுங்க, அடுத்த ஈக்குவேஷன் இந்த சைட் கொண்டு போயிருங்க. ஸோ அப்படி கொண்டு போய் எழுதுனது தான் இது. ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். எப்படி, இங்கே வந்து மேலே வந்து எல்சிஎம் எடுக்கிறீங்க. ஸோ அப்போ T1 T2ன்றது மல்டிப்ளிகேஷனில் கீழே வந்துடும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்க. கரெக்டாக? ஸோ T2 இங்கே போகிற T1 இங்கே வந்துடும். ஸோ இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் நம்ம எல்லா ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே K2 தான் வரும். ஏன்னா நம்ம வந்து K2 அதாவது டெம்பரேச்சர் T1 T2ன்னு போட்டிருந்தோம் இல்லையா, K2 தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். 2 - 1 தான் பண்றோம். சரிங்களா? அப்போ மேலே வந்து K2 வரும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா T1 வந்து ஃபர்ஸ்ட் வரும் இங்கே. சரிங்களா? இங்கே மேலே K2 வரும், இங்கே T1 வந்து ஃபர்ஸ்ட் வரும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் பார்க்கலாம். Second problem, which of the following plot represent the variation of ln K versus 1/T in accordance with Arrhenius equation? So Arrhenius equation நமக்கு தெரியும் என்ன, K is equal to A into E power minus EA by RT. சரிங்களா? ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, லான் எடுப்பீங்க. கரெக்டுங்களா? ரெண்டு சைடும். ஸோ ln K is equal to ln A minus EA by RT. கரெக்டுங்களா? அடுத்து y is equal to mx, இங்கே வந்து c. சரிங்களா? ஸோ மைனஸ் சைன் வந்து முன்னாடி இருக்கு, ஸ்லோப்புக்கு முன்னாடி. அப்போ என்ன ஆகணும்னா, லான் கேல இங்கே இருக்கா, y 1/t இங்கே இருக்கா. சரிங்களா? இங்கே என்ன ஆகுது பாருங்க, இது வந்து டிக்ரீஸ் ஆகுது. வேற ஏதாவது இதில் டிக்ரீஸ் ஆகுதுன்னா வேற எதுவும் டிக்ரீஸே ஆகல, இது மட்டும்தான் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதை பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், அந்த ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது வந்து இன்டர்செப்ட் லான் ஏ, இது வந்து ஸ்லோப்பு மைனஸ் EA by R. ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம வந்து அடுத்து வந்து தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. 500 கெல்வினுக்கும் 700 கெல்வினுக்கும் அதோட ரேட் கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூ வந்து 0.04 per second, 0.14 per second respectively. Then activation energy of the reaction is,
ஸோ லாகோட 3.5யோட வேல்யூ இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாக் பார்ட்ல ஒரு ஃப்ராக்ஷன் வரும் இல்லையா, அந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ தான் இது. எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆரோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்க வேல்யூ தான் நம்ம யூஸ் பண்ணணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கேல்குலேஷன் பண்ணலாம். K2/K1. K2 அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, இதுதான் K2. ஸோ இதுதான் வந்து K2 சரிங்களா. இதுதான் K1, ஏன்னா இது வந்து T1, இது வந்து T2 சரிங்களா. ஸோ K2 இருக்க வேண்டிய இடத்துல என்ன போடுங்க, 0.14 0.0/0.04. ஸோ இதோட வேல்யூ தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க டேரெக்டாக. ஸோ நான் அதை என்ன பண்ணியிருக்கேன், டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் சரிங்களா. EA/2.303 இன்டூ R, இங்கே வந்து T2 மைனஸ் T1/T1 இன்டூ T2ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஆரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, 700 மைனஸ் 500. ஸோ எல்லாமே சால்வ் பண்ணுங்க. இந்த வேல்யூ கொடுத்துருக்க வேல்யூ யூட்டிலைஸ் பண்ணி எல்லாமே மல்டிப்ளை பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ 18,222.7. ஸோ இதுக்கு க்ளோசஸ்டாக எது இருக்குன்னு பாருங்க. ஏன்னா எல்லாமே வந்து 18,000 தான் இருக்கு, 1800 தான் இருக்கு, சாரி 18,000 தான் இருக்கு. ஸோ இந்த இதில் வந்து எது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இங்கே பாருங்க 222 இருக்கு, இங்கே வந்து 219 இருக்கு. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 231 இருக்கு. ஸோ ரொம்ப அதிகம், இது ரொம்ப கம்மி, இது ரொம்ப அதிகம், இதுவும் அதிகம். ஸோ அப்போ க்ளோசஸ்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் க்ளோசஸ்ட். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் 2024 தான் கேட்ட கொஸ்டின். The rate of reaction quadruples அப்படின்னா 4 times increase ஆகுது சரிங்களா. when the temperature changes from 27 degree Celsius to 57 degree Celsius. calculate the energy of activation given R வேல்யூ கொடுத்துருக்காங்க, log 4ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தா மாதிரி தான் நம்ம வந்து இந்த log 4 அப்படின்றது அந்த லாகு பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ராக்ஷனல் இது இருக்குல்ல, பார்ட் இருக்குல்ல, அதுக்கு தான் இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். இங்கே பாருங்க டெம்பரேச்சர் வந்து டிகிரி செல்சியஸில் கொடுத்துருக்காங்க ரெண்டுத்துலேயுமே. என்னதான் வந்து மேலே டிகிரி செல்சியஸ் கீழே டிகிரி செல்சியஸ் வந்து கேன்சல் ஆச்சுனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபைனலாக வந்து நீங்கள் வந்து இதோட யூனிட் பாருங்க, கிலோ ஜூல் பர் மோல் கொடுத்துருக்காங்க, அதாவது எஸ்ஐ யூனிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரி செல்சியஸ்ல இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கெல்வினுக்கு மாற்றணும். ஓகே, ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். T1 வந்து கெல்வினுக்கு மாற்றுறதுக்கு +273 போட்டிருக்கேன், T2க்கும் +273 போட்டிருக்கேன். 300 கிடைக்குது, 330 கிடைக்குது. அதுக்கப்புறம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ண பிறகு இங்கே வந்து இந்த பார்ட்டில் தான் நாங்கள் கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோமே. இங்கே வாங்க, இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மேலே வந்து 30 வரும், கீழே வந்து 99,000 வரும். ஸோ இதுலேருந்து EA கண்டுபிடிங்க. EA கண்டுபிடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வேல்யூ கிடைக்கும். பட் இங்கே ஆப்ஷன்ஸில் எல்லாத்துலேயுமே கிலோ ஜூலில் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 3 டெசிமல் பாயிண்ட் வந்து டுவர்ட்ஸ் யுவர் லெஃப்ட் தள்ளி வைக்கணும். ஸோ 1 2 3 அப்போ 38.05 வரும் கிலோ ஜூல் பர் மோல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல தான் இருக்கு பாருங்க. அது எல்லாமே சேம் ஆன்சர் தான். பட் நீங்க வந்து அந்த டெசிமல் பாயிண்ட் தப்பா வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா தப்பான ஆன்சர் மார்க் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. கிலோ ஜூல்னா 1 கிலோன்றது 1000 இல்லையா, 1000 கிராம்ஸ் இல்லையா. ஓகே, ஸோ 1 கிலோ ஜூல் அப்படின்றது 1000 ஜூல்ஸ் சரிங்களா. அதனால 3 டெசிமல் பாயிண்ட் வந்து நம்ம தள்ளி பின்னாடி வைக்கும். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா. ஸோ இந்த ப்ராப்ளம் பாருங்க, இந்த ப்ராப்ளம் கிட்டத்தட்ட நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் மாதிரி தான். ஸோ ஓகே, for a reaction A gives B, enthalpy of a reaction is minus 4.2 kilojoule per mole and enthalpy of activation is 9.6 kilojoule per mole. The correct potential energy profile for the reaction is shown in option. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது இருந்தால் போதும். இது இந்த டெல்டா ஹெச், அதாவது என்தால்பி தான் ஹெச் இல்லையா, டெல்டா ஹெச். ஸோ இது வந்து மைனஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். மைனஸ்ல கொடுத்துருக்காங்களா ப்ளஸ்ல கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா மட்டும் போதும். ஸோ அது தெரிஞ்சது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இங்க பாருங்க ABCDன்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், ரியாக்டன்ட்டோட ப்ராடக்ட் அதிகமா இருந்துச்சுன்னா அதை விட்டுடுங்க, ஏன்னா அது வந்து எண்டோதெர்மிக். இங்கதான் நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்களே, நெகட்டிவ்ல கொடுத்தா அது என்னது, எக்ஸோதெர்மிக். ஹீட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து ப்ராடக்ட் என்ன ஆகணும், இங்கே வந்து பி தான் ப்ராடக்ட். ஸோ ப்ராடக்ட் என்ன ஆகணும், ஏ விட குறையணும்.
ஸோ எங்க வந்து ஏயோட குறைஞ்சிருக்கு, இது வந்து சேமா இருக்கு பாருங்க. அப்ப இதுவும் வராது. இது ஏறி இருக்கு, இதுவும் வராது. இதுலயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வராது. ஸோ இதுல மட்டும் தான் என்ன இருக்குன்னா குறைஞ்சிருக்கு. ஏவை விட பி வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டிஃபரன்ஸ் தான் டெல் ஹெச்சோட டிஃபரன்ஸ். சரிங்களா? அது நெகட்டிவா எங்க இருக்குன்னா சில தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த ப்ராப்ளமே வந்து வேற வேற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்க வந்து என்தால்பி ஆஃப் ஆக்டிவேஷன்லாம் தேவையே கிடையாது. சரிங்களா? அது இங்க குடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். பட் இது தெரிஞ்சிருந்தாலே வந்து போதும். இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். ஓகே. இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நிறைய தியரி படிக்காதீங்க. உங்களுக்கு கொஷின்ஸ்க்கு எவ்வளோ தியரி தேவையோ அது மட்டும் படித்தா போதும். ஸோ நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக வந்து கொஷின்ஸு அது ரிலேட்டட் தியரிஸ் மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ நிறைய தியரிஸ் பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன். சரிங்களா? ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மாடல் ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்துக்கணும். எப்படி கேட்குறாங்கன்றத அனலைஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கேற்ற தியரி மட்டும் படிங்க. மார்க்ஸ் அதிகமா ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த கொஷின்ஸ் எல்லாமே ரீடும் பண்ணுங்க. பார்க்காம நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ அதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிசிங் மெத்தட். ஓகே, தேங்க்யூ.